என்னங்க என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உள்ள வா சொல்றேன். வணக்கங்க. இது என் ஒய்ஃப், பேரு கல்யாணி. அப்படியா? வணக்கம்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10-13 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தையே இல்ல. கல்யாணி, இந்த குழந்தைகள் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. இல்ல எல்லா குழந்தையும் பிடிச்சிருந்தாலும் சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி வந்திருக்கவே கூடாது. ஆசிரமத்தில் இருந்த அவங்க எல்லாம் எந்த அளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேன் நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல. இதுல வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு குழந்தை இல்ல, ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்க போறோம். என்னங்க நீங்க பேசுறது? ஏதோ விபத்துல நான் என் குழந்தைய இழந்துட்டு அதுக்காக நீங்க என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமா? கல்யாணி, நீங்க செஞ்சது நியாயமா போறதா நல்லா யோசிங்க. திடீர்னு புறப்பட்டீங்க, என்ன கொண்டு போய் ஆசிரமத்துல அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பிச்சை கரிமாக நிறுத்தினீங்க. இவதான் என் பொண்டாட்டி, எனக்கு ஒரு பிள்ளை பத்து கொடுக்க வக்கு இல்லாதவா, அவளுக்கு ஒரு குழந்தை கொடுங்க. நான் ஒண்ணு மலடி இல்லைங்க, நானும் ஒரு மாஜி தாய்தான். 10 மாசம் நானும் சுமந்த இல்ல, என்ன சரியில்லை. என் குழந்தை 13 வருஷம் பார்த்தீங்கல்ல, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? ஒரு வருஷம் உங்களால காத்திருக்க முடியாதா? இன்னும் எத்தனை வருஷம் பொறுத்து இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. அன்னைக்கு நடந்த விபத்துல நீ இழந்தது நம்முடைய குழந்தைய மட்டும் இல்ல, உன் கர்ப்ப பையன் தான். இனி நீ தாயாகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை கல்யாணி. கல்யாணி, அம்மா அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவிதம்மா. என்னம்மா வந்துச்சு அம்மா? தெய்வத்துக்கு தண்டிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏமா என்னமோ தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய்யா? தர்மம் தலை காக்கும் தான் சொன்னாங்க, கர்ப்பத்தை காக்கும்னா சொன்னாங்க. சொல்லலையடா, சொல்லல. அடப்பாவி, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒரு சின்ன பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப அவளை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன நெஞ்சாத்தண்டா? சொல்லி முடிச்சிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏண்டா வேண்டாம்? ஏன் கல்யாணம் வேண்டாம்? வேண்டாங்கிறவன் அவளை ஏண்டா காதலிச்ச? பொல்லாத காதல். பெரிய தேவதாஸ் பார்வதி, லைலா மஜ்னு காதல் ஜோடிகளே பிரிஞ்சு போயிட்டாங்க, நாங்க பிரிஞ்சா என்ன? அறிவு கட்டவனே, தப்பமாடா பேசுற? டேய், நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, சொல்லுடா, காரணம் சொல்லு, சொல்லுடா. டேக் இட் ஈஸி. நீ என்னதான் அவனை மிரட்டினாலும் அடிச்சாலும் அவன் காரணத்தை சொல்ல போறதில்லை. நான் சொல்றேன், உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ தாயாகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணமே வேணாங்கிறான்.
நிஜமாவாடா? உஸ்மான், உஸ்மான், நிஜமாவா? சொல்லுடா, நிஜமாவா? என்னாலதான் அவர் பாவிடா, அவர் பாவி. கல்யாணி, ஏற்கனவே இந்தியா ஜனத்தொகை தாங்காம திணறிட்டு இந்த நேரத்துல போய் எல்லாரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க நிர்பந்தப்படுத்துற? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதும் ஒரு விதத்துல தேச சேவைதான். இவன் ஏன் லிஸ்ட்ல சேர்றான்? உஸ்மான், உஸ்மான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை படிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கையில் இல்லைன்னாலும் புஸ்தகத்திலே அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குல்ல? எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல போற? நான் அம்மா ஆக முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அப்பா ஆகலாம்ல? என்ன உளர்ற? நமக்கு இவ்வளவு சொத்து சுகம் கொடுத்த ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்க. பாரு, என்ன பாரு, நீ ஏன் அனாவசியமா அதே நினைச்சிட்டு இருக்க? நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சு கூடாது. அரைஞ்சா பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிடும். என்ன பேசுற? அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதி என்னால் நிறைவேற்ற முடியலன்னாலும் அதை இன்னொரு மூலமா நிறைவேற்றலாம்ல? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருந்த வாக்குறுதி கொடுத்தாளா? நமக்கு குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் உனக்கு மட்டும்தான் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க. எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல குழந்தைங்க இல்லாத குடும்பங்களே இல்லையா? அவங்க எல்லாம் அப்படிதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா? மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் அத்தை கொடுத்த வாக்குறுதி என்னால் நிறைவேற்ற முடியலங்கிறப்போ அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? நான் சொல்றதை கேளு கல்யாணி. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மட்டும்தான். என்னம்மா, நான் எங்க போயிட போறேன்? எனக்கு மாத்திரம் யார் இருக்காங்க? இங்கதான் இதே வீட்டுல உங்களுக்கு பார்க்க போற குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன். எனக்காக உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. முதல் மனைவி இருக்கிறப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தர்மப்படி மட்டும் இல்ல, சட்டப்படியும் குற்றம். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? முதல் மனைவி இருந்தா தானே? கல்யாணி, என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத. இஷ்டப்படி எதுவும் நான் செஞ்சுக்கிறேன். இதுல எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். எனக்கு நீ பொண்ணு பாக்குறியா? நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, எந்த கழுதை வேணாலும் கட்டி வைங்க. அந்த நிர்மலா அம்மா மட்டும் இன்னைக்கு இல்லன்னு வச்சுக்க, ஆபீஸ்ல ஐயா பாடு திண்டாட்டமா இருக்கும். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரெய்டியா?
இந்த ஆபீசர்களை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க அப்படியே பிரம்ம பிடிச்சு போய் சீட்ல உட்காந்துட்டாங்க. இந்த நிர்மலா மாசமும் எப்படி பம்பர மாதிரி சுத்தி டான்னு பதில் சொல்லிச்சு தெரியுமா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கரெக்டா வச்சிருக்கியா? அந்த ஆபீசருங்களே பாராட்டினாங்கன்னா பாத்துக்க நீ. ஐயா கேட்ட செக்ரட்டரி அது. வீட்டுல தெய்வம் மாதிரி அம்மா இருக்கிறாங்க, ஆபீஸ்ல கவனிச்சுக்க அருமையான செக்ரட்டரி. உண்மையிலேயே ஐயா கொடுத்து வச்சவரதா? எப்படி நீங்க 2 பேர் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க என் மகளை கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க யாரு என்னங்கிற விவரம் ஒண்ணுமே சொல்லலையே.